ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது வந்து ஆலு பரோட்டாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிஷ் தாங்க இது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உள்ளார மசாலா வைக்க போகிறோம், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது இன்னும் சாஃப்டாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 2 அடி அடிச்சிருங்க. ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். ஈஸியாக உடனே செஞ்சிடலாம், ஊறணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க தோலை உரித்து சேர்த்துக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டியில் கூட இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா, அதாவது மாங்காய் பவுடர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அவ்வளோ ருசியாக அருமையாக குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது இப்போ நான் இந்த அளவுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இதையும் இதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு உருண்டையை எடுத்து இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. பாருங்கள், சின்னதாக கிண்ணம் மாதிரி கையிலையே தட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க. இந்த மாதிரி சைஸுக்கு தட்டிட்டு ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக மூடணும். எல்லா பக்கட்டும் நல்லா கவர் ஆகிற மாதிரி, மசாலா வெளில வராத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ இதை ட்ரையான கோதுமை மாவு இருக்கும்ல, அது கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு இதை நல்லா மெதுவாக அழுத்தி தேய்க்காமல் மெதுவாக தேய்க்கணுங்க. உள்ளே இருக்க மசாலா வெளியில் வந்துடாத மாதிரி எல்லா பக்கட்டும் சமமாக இருக்கிற மாதிரி மெலிசாக நல்லா தேய்ங்க. நல்லா ரவுண்டாக தாங்க வரும் நீங்கள் நார்மலாக தேய்ச்சாலே. பாருங்கள், எல்லா பக்கட்டும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகணும். அழுத்தி தேய்ச்சிடாதீங்க, மசாலா வெளியில் வந்துடக்கூடாது. வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணால் தான் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எல்லா பக்கட்டும் மசாலா படுற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சாச்சு. ஒரு சைடு மொத்தமாகவும் ஒரு சைடு இன்னும் மெலிசாவும் வச்சு தேய்ச்சிடாதீங்க. எல்லா பக்கட்டும் சமமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க.
இப்போ இதை கையில் எடுத்து அந்த ட்ரையான மாவெல்லாம் தட்டிக்கோங்க. இப்போ தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இதை சேருங்க. இதை சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது மேலேயும் லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. ஒரு பக்கெட்டு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்டு திருப்பி போடுங்க. இதை அப்படியே 2 சைடும் மாறி மாறி திருப்பி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் இதை எடுக்கணும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நான் இன்னொன்று எப்படி மடங்கிறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் மடித்து எடுக்கணும். எல்லா சைடுன்னும் லேசாக எடுத்து இந்த மாதிரி பேட்ச் பண்ணுங்கள். மசாலா வெளியில் தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு ட்ரை மாவு கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறமா இதை மெலிசாக தேய்க்கணும். இதை பொறுமையாக தேய்க்கணுங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க, மசாலாலாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், அதுக்குள்ளே இதுவும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். 2 சைடும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதை எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இன்னொன்றும் இதே மாதிரி வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றி சுட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக நெய்யை மேலால் தடவி விட்டுட்டு இதை நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் ருசியாகவும் வாசமாகவும் இருக்குங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து பரிமாற வேண்டியது தான். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பியும் வருது. எல்லா பக்கட்டும் ஒரே மாதிரி தேய்க்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வரும். மசாலா எல்லா பக்கட்டும் சமமாக பரவி இருக்கணுங்க. கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆறுனதுக்கப்புறம் கூட. இது கூட நீங்கள் வெங்காய பச்சடி அல்லது இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வச்சு பரிமாறலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா எல்லா பக்கட்டும் சமமாக பரவி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக லேயராகவும் வரும். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அருமையாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் பட்டர் கூட தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக அருமையாக இருக்குங்க இது. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்தாலும் மதியானம் வரைக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க இது. இந்த மாதிரி சாஸோட குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கும்போது பிள்ளைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.